Hi, hello, this is Staff CA360 from TAF ICE Academy. நாம் இன்னைக்கு இந்த ஸ்கீம்ஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன ஸ்கீம்ஸ் முதல்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் சி ஜோசப் விஜய் அவர்கள் பதவி பிரமாணம் நடந்த நேரத்தில் இருந்தே பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 3 கோப்பைகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி 3 ஸ்கீம்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடாக இப்போ கரண்ட் 500 யூனிட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறவங்க அதுக்குள்ளே யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 யூனிட்ஸ் ஃப்ரீனும் அண்ட் அதுக்கு மேலே எக்ஸீட் ஆகிறவங்களுக்கு எப்போதும் போல் 100 யூனிட்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு 100 யூனிட்ஸ் ஃப்ரீங்கிறது ஜெயலலிதா முன்னாடி கொண்டு வந்ததுலேருந்து இருந்தது. ஸோ அதுக்கு மேலே எக்ஸீட் ஆகிறவங்க 100 யூனிட்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிற சொல்லிட்டாரு. பட் நியூவாக இவங்க சொன்னது 500 யூனிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அது சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா போதை பொருளுக்கு தடுப்பு பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 65 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே செட் பண்ணி அதுக்கான தனித்தனி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் தனித்தனியாக அதுக்கான ஒரு இது நம்மளுடைய சப் இன்ஸ்பெக்டர்ஸ்லேருந்து இன்ஸ்பெக்டர்ஸ்லேருந்து அப்புறம் இதுக்கு போலீஸு பிசி எல்லாரையும் அவங்கவுங்க இந்த ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 65 யூனிட்ஸ் வித் போலீஸ் பர்சனல்ஸ் பிரித்து அவங்க எல்லாத்தையுமே இந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னே தனியாக எல்லாத்தையும் நியமிச்சிருந்தாங்க. இது ஒன்று. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று. சரி, அதான் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒன்று. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிஎம் அவர்கள் 5 மணி அளவில் இன்றைக்கி தொடங்கி வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இப்போ உண்மையிலே பாதுகாப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் போதை பழக்கங்கள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ நிறையாவே இந்த ரேப் கேசஸ் இந்த மாதிரி அதிகமாகிறது, போதைப் பொருள் யூஸ் பண்ணுறதுலாம் அதிகமாக போயிட்டுருக்கறனால இந்த மாதிரிலாம் நிறைய கஞ்சா பழக்கங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறனால இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதனால பார்த்திங்கன்னா இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படிங்கிறது மூலியமாக பெண்களை அங்கங்கே முக்கியமான இடங்களில் அவங்கள காவலுக்கு போடுறாங்க. சரியா, பேட்ரோல் இப்போ எப்படி முன்னாடி ரோமிங் பேட்ரோல் எங்கேனாலும் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது பெண்களுக்குன்னே பிரத்யேகமாக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு படை. இது இந்த மாதிரி எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போடுறாங்க. ஓகேவா? ஸோ இது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எந்த இடத்துல கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ என்னென்னா தொடங்கி வைப்பவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார் ஜோசப் விஜய் அவர்கள் தொடங்கி வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. ஓகேவா? ஸோ சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தான் இந்த ஸ்கீமோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் யூனிஃபார்ம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபாரின் டைப் ஆஃப் யூனிஃபார்ம்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ யூனிஃபார்ம். இது பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளேயே இது வரைக்கும் இல்லாத ஒரு புதுசான ஒரு படை பிரிவு மாதிரி கொண்டு அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் யூனிஃபார்ம் இல்லாமல் வேற ஒரு யூனிஃபார்ம்லாம் போட்டு புதுசாக இனிஷியேட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக ஆஸ்பிரண்ட்டாக அந்த இடத்துல நம்ம அதை நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூவில் ஷர்ட் அண்ட் ஆல்சோ அதே காக்கி பேண்ட்டு அண்ட் பிளாக் கலரில் கேப் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களுக்கான அந்த ஃபுல் பேட்ரோல் ஒர்க் எல்லாமே பார்க்கக்கூடிய வகையில் அவங்களுக்கு தனியாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொது இடங்களில் கண்காணிப்பு மற்றும் சுற்றுக்காவல் பணிகளை மேற்கொள்ளுதல். அதுதான் அவங்களுக்கு முதன்மையான ஃபர்ஸ்ட் வேலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா பொது இடங்களில் கண்காணிச்சிட்டு இருப்பாங்க மற்றும் சுற்றுக்காவல் பணிகளை மேற்கொள்ளுதல். ஃபுல்லாகவே ரோமிங்கில் இருந்து எங்கே பார்த்தாலும் போயிட்டு பொதுவான பப்ளிக் பிளேசஸ்லாம் எதுவும் நடக்காத மாதிரி அவங்களை கண்காணிச்சுட்டு ஃபுல் சர்வேலன்ஸாக இருக்கிறது. நெக்ஸ்ட், பொது இடங்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்தல் அப்படிங்கிறதா முக்கியமான இது. என்ன இந்த ஸ்கீம் மூலியமானா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நடக்கக்கூடிய அந்த அநீதிகள் வன்முறைகளை தடுத்தல் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட மெயின் இது. நெக்ஸ்ட், குற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ள பகுதிகளை கண்டறிந்து நடவடிக்கை மேற்கொள்ளுதல். ஓகேவா? ஸோ எந்த இடத்துல இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சர் சோனு, இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு அந்த இடம் தெரிஞ்சிச்சுன்னா அப்போ அந்த இடத்துல அதிகமான போலீஸ்
போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அங்கே ஒரு பயம் இருக்கும்ல, அந்த விதத்தில் அதையும் செய்யணும். நெக்ஸ்ட், பொறுப்புடைய அனைவரையும் ஒருங்கிணைத்து பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குறதுக்காக தான் இந்த ஸ்கீம். ஓகேவா. நெக்ஸ்ட், காவல்துறையின் இருப்பை உறுதி செய்து பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே நம்பிக்கையை ஏற்படுத்துதல், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உகந்த சமூகத்தை உருவாக்கும் நோக்கில் மக்கள் இயக்கமாக செயல்படுத்தல். ஓகேவா. மெயினாக இது என்னத்துக்கு அப்படின்னா, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான வன்முறை நடக்குது, அந்த வன்முறையை தடுக்கணும். அதுக்கு ஒரு சர்வேலன்ஸில் ஒரு படை எங்கே பார்த்தாலும் சுற்றிட்டு இருக்கணும். என்னன்னாலும் ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ், டக்குன்னு ஒரு ஏதோ ஒரு ஆபத்துனா டக்குன்னு கால் பண்ண அந்த இடத்துக்கு போய் நிற்கணும். இந்த மாதிரி ஒரு தனியான ஒரு படையை அதுக்காக போட்டால் தான் அது கரெக்டாக செயல்படும். அப்படிங்கிறதுக்காக தான் இதை இனிஷியேட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கும் குழந்தைகளுக்காகவும் மெயினாக இருக்கக்கூடிய ஒரு படை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எங்கே வந்து தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மாலை 5 மணி அளவில், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 9/6/2026, இடம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜரத்தினம் அரங்கம், எக்மோர், சென்னை. ஓகேவா. சரியா, எழும்பூர்னு சொல்லுவோம்ல, எழும்பூர், சென்னை. ஸோ அந்த இடத்துல தான் வந்து ராஜரத்தினம் மைதானத்தில் இன்னைக்கு நம்மளுடைய சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். இது ஒரு ஸ்கீம். இதில் இன்னும் இந்த தொடங்கி வைத்து இன்னும் என்னென்ன வந்து அடுத்தடுத்து சொல்லுவாங்க, இல்லை என்ன இன்னும் ஸ்பெஷல் ப்ரியாரிட்டிஸ் இருக்குன்னு அடுத்தடுத்து செயல்படுத்தும் போது நமக்கு தெரியும். சரி, இது ஒரு சைடு. இன்னொன்று என்ன, ஆட்சிக்கு வந்து வேறு என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்போ வந்து மது கடைகள் வந்து மெயினான இடத்துல, ஸ்கூல் பக்கத்தில், காலேஜஸ் பக்கத்தில், இந்த மாதிரி மெயினான இடத்துல வந்து மது கடைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்துட்டு பண்ணி ஒரு 717 கடைகள் வந்து அடைப்பு பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னா, மெயினான இடத்துலலாம் இருக்கக்கூடாது, ஊருக்கு ஒதுக்குப்புறமா வேணால் வந்து மதுக்கடைகள் இருக்கலாம். இப்போ மதுக்கடைகளை மொத்தமாகவும் மூடினாலும் அதுவும் சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியுங்கிறதுனால பார்த்திங்கன்னா 717 கடைகள் மெயின் ஏரியாஸில் இருந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே மூடியாச்சு அப்படிங்கிறது அது ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு வெற்றி தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்களுடைய கேபினெட் மினிஸ்டர்ஸ் 35 பேர் வந்து தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 436 டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ், இப்போ 35 டிபார்ட்மெண்ட்டும் 436 ஸ்கீம்ஸ்க்கும் வழி வகுக்கிற மாதிரி, அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 பிரிவுகளில் அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பிரிவுகளை இலக்காக கொண்டு செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி தமிழகம் அப்படின்னு அதுக்கு நேம் கொடுத்து 436 ஸ்கீம்ஸையும் நல்லபடியாக செயல்படுத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எய்மையும் இப்போ வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கில் சிஎம் அவர்கள் முன்னிலையில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ 25 மாநகராட்சிகள் இருக்குது. இந்த 25 மாநகராட்சிகள்லையும் பார்த்திங்கன்னா வந்துட்டு எங்கே பார்த்தாலும் வந்து வாட்டர் போகணும். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம பிஎம் அவர்களை போயிட்டு நம்ம சிஎம் வந்து சந்திச்சுட்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்து இந்த இது வான்வெளி மையம் வந்துட்டு அதுக்கான ஒரு ஒப்புதல் வழங்கணும். அதுக்கப்புறம் வந்து மேகதாது அணை வந்து கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா கட்டிகிட்டு இருக்காங்க. அது நம்ம தமிழ்நாடுக்கு இங்கே இருக்க ஃபார்மர்ஸ்க்கு பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு அதை ப்ராப்ளம் சரி பண்ணோம். அப்புறம் ஸ்ரீலங்காவோட ஃபிஷர்மென்ஸை வந்து அடிக்கடி அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, இந்த ப்ராப்ளம்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீட் எக்ஸாம் வந்து 12th வரைக்கும் இருந்த 12th எக்ஸாம்ஸில் ரிசல்ட்டை வச்சு நீங்கள் வந்து அடுத்து டாக்டர் சீட் இது பண்ணணும், நீட் எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ணணும் இப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து கோரிக்கைகள் முன் வச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்த போது பார்த்திங்கன்னா வந்து அந்த வாட்டருக்கான அந்த ஸ்கீம், ஓகேவா. ஸோ ஜல் சக்தி அந்த மிஷன் பார்த்திங்கன்னா அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அதுக்கானது ஏன் வந்து 2019 ஆரம்பிக்கப்படுது, ரூரலில் 2021 அர்பன் கொண்டு வந்தது, அதுக்கான தமிழ்நாடுக்குன்னு ஒதுக்கீடு பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்துட்டு ஏன் வந்துட்டு இவ்வளோ நாளாக வந்து பிடித்தமாக வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அது மூலயமா பார்த்திங்கன்னா இங்கே வந்து 25 மாநகராட்சியில் வந்து இப்போ 24 மணி நேரமும் வாட்டர் சப்ளை அப்படிங்கிறது இருக்கணும். குறைந்தபட்சம் 3 மணி நேரம்னாச்சும் ஒரு இடத்துல வந்து எல்லார் வீட்லேயும் அந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸில் ஹர்கார் ஜல்லுன்னு தானே அந்த
ஜல் சக்தி மிஷன் அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் போகணுங்கிறது, வாட்டர் வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எல்லா டேப்லையும் போகணும் அப்படிங்கிறது. ஸோ அது 3 மணி நேரம்னாச்சும் குறைந்தபட்சம் எல்லாருக்கும் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 146 நகராட்சிகள், சரி 25 மாநகராட்சிகள், 146 நகராட்சிகள், 479 பேரூராட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணணும். எல்லாத்துலேயுமே வாட்டர் சப்ளை வந்துட்டு அடிக்குவைட்டாக அவங்களுக்கு வேணுங்கிறது அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீட்டுக்கான ஒரு விலக்கு வந்து ஒரு வேணும், 12th எக்ஸாம்ஸ் முடிச்சு அந்த ரிசல்ட்டை வச்சுவே வந்துட்டு எடுத்துக்கணும், நீட் எக்ஸாம்ஸை வந்து ரத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதையும் வந்திருக்காங்க. அண்டு இந்த மாதிரி வந்து நிறையா அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து சிஎம் வந்து இப்போ மே மந்தில் இந்த இனிஷியேட்டிவாக எடுத்து செஞ்சதுலாம் இதுதான். அடுத்தடுத்து அவங்க வந்து இன்னமும் செஞ்சிட்ருக்காங்க. இப்போதைக்கு வந்து வாட்டரை வந்து மெயினாக எடுத்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் வந்துட்டு இப்போ 436 ஸ்கீம்ஸையும் எடுத்து பண்ணுறப்ப மெயினாக வந்து அதில் 10 பில்லராகவும் 54 சப் பில்லர்ஸாகவும் பிரித்து அதில் வந்து மெயின் ஐடியாஸ்லாம் இது, மீதி ஐடியாஸ்லாம் இது, இதை இப்படி வந்து கொண்டு போகணும், சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்கீம்ஸு ஒவ்வொன்றா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செயல்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் ஸ்போர்ட்ஸில் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா வந்து பிரக்னானந்தா அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த நார்வே செஸ் 2026 வந்துட்டு வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு 50 லட்சம் கேஷ் ப்ரைஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த மாதிரிலாம் நிறையா இப்போ போயிட்டுருக்கு. நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை கூட எந்த வெல்ஃபேர் கீழே, எந்த டிபார்ட்மெண்ட் கீழே கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு பீப்புள் வெல்ஃபேர், சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழே கொண்டு வராங்க. ஜெகதீஸ்வரி அவர்கள், ஜெகதீஸ்வரி அவர்கள் தான் மினிஸ்டர், ஓகேவா? ஸோ சோஷியல் வெல்ஃபேருக்கான மினிஸ்டர் அவங்க தான். அண்ட் ஆல்சோ பள்ளி கல்வித்துறை கீழேயும் வராங்க. பள்ளி கல்வித்துறையோட மினிஸ்டர் வந்து ராஜ்மோகன். ஸோ இவங்களுக்கு கீழே தான் வந்துட்டு இந்த படை வந்து செயல்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இன்னும் ஸ்கீம்ஸ் எல்லாம் டெவலப் ஆகி வந்தோன்னா அது என்னென்ன ஸ்கீம்ஸ், என்னென்ன ரொம்ப முக்கியமானது சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.